உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம், 140 கோடி மக்கள் தொகை. ஆனால் இன்று பிறப்பு விகிதத்தில் சரிவை கண்டு வருகிறது சீனா. சீனாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் சர்ச்சைக்குரிய ஒரு குழந்தை கொள்கையை கைவிட்ட பிறகும் நாட்டின் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. எனவே பிறப்பு விகிதத்தை உயர்த்த புதிய முன்னெடுப்பை அந்நாட்டு அரசு தொடங்கியுள்ளது. அதன்படி 3 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுக்கு 3600 யுவான், இந்திய மதிப்பில் சுமார் 44,000 ரூபாய் பெற்றோருக்கு வழங்கப்படுகிறது. இந்த மானியங்கள் சுமார் 2 கோடி குடும்பங்களுக்கு குழந்தைகளை வளர்ப்பதற்கான செலவுகளை ஈடு செய்ய உதவும் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திங்களன்று அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் மூலம் பெற்றோருக்கு ஒரு குழந்தைக்கு மொத்தம் 10,800 யுவான், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1,32,200 ரூபாய் வரை வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழான மானியம் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து முன்தேதியிட்டு வழங்கப்படும் என சீன அரசு ஊடகமான CCTV குறிப்பிட்டுள்ளது. 2022 மற்றும் 2024க்கு இடையில் பிறந்த குழந்தைகளை கொண்ட குடும்பங்களும் பகுதி மானியங்களை பெற விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சீனாவில் மக்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஊக்குவிக்க பல மாகாணங்கள் முன்னோட்டமாக சில மானியங்களை வழங்கி வருகின்றன. மார்ச் மாதத்தில் சீனாவின் வடக்கு பகுதியிலுள்ள ஓஹோட் நகரம் குறைந்தது 3 குழந்தைகளை கொண்ட தம்பதிகளுக்கு ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் யுவான், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 12,20,000 ரூபாய் வரை வழங்க தொடங்கியது. பெய்ஜிங்கின் வடகிழக்கில் உள்ள ஷென்யாங் நகரம் 3 வயதுக்குட்பட்ட 3வது குழந்தையை கொண்ட குடும்பங்களுக்கு மாதத்திற்கு 500 யுவான், இந்திய மதிப்பில் சுமார் 6,000 ரூபாய் வழங்குகிறது. கடந்த வாரம் இலவச மழலையர் கல்வி திட்டங்களை உருவாக்குமாறு உள்ளூர் அரசுகளை சீனா வலியுறுத்தியது. சீனாவை தளமாக கொண்ட யுவா மக்கள் தொகை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வின்படி குழந்தைகளை வளர்ப்பதற்கு அதிக செலவாகும் நாடுகளில் சீனாவும் ஒன்று. சீனாவில் ஒரு குழந்தையை 17 வயது வரை வளர்ப்பதற்கு சராசரியாக இந்திய மதிப்பில் சுமார் 66 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சீனாவின் மக்கள் தொகை 3வது ஆண்டாக தொடர்ச்சியாக குறைந்துள்ளது என்று அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. தேசிய புள்ளிவிவர பணியகத்தின் தகவலின்படி 2024ஆம் ஆண்டில் சீனாவில் 9.54 மில்லியன் குழந்தைகள் பிறந்துள்ளனர். இது முந்தைய ஆண்டை விட சற்று அதிகம்தான். ஆனால் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வருகிறது. அதேபோல் சீனாவின் 140 கோடி மக்கள் தொகையும் வேகமாக முதுமையடைந்து வருகிறது. இது அந்நாட்டின் மக்கள் தொகை குறித்த கவலைகளை மேலும் அதிகரிக்கிறது.